செய்திகள் தொடர்கின்றன. தாய்லாந்து நாட்டில் சந்திர புத்தாண்டு பிறக்க இருப்பதை முன்னிட்டு கோலாகல விழா நடைபெற்றது. சீனா, கொரியா ஆகிய நாடுகள் சந்திர புத்தாண்டு பிறக்க இருப்பதை முன்னிட்டு புத்தாண்டு விழாவை டிராகன் வழிபாட்டுடன் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். தாய்லாந்தும் சந்திர புத்தாண்டை வரவேற்க தயாராகிவிட்டது. அந்நாட்டு மக்கள் தலைநகர் பாங்காக்கில் நேற்று ஆயிரக்கணக்கில் திரண்டு விழா கொண்டாடி மகிழ்ந்தனர். சிலி நாட்டு வனவிலங்கு காப்பகத்தில் உள்ள காண்டாமிருகம் சமீபத்தில் ஈன்ற குட்டி நேற்று முதல் சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதை முன்னிட்டு அதனை பார்க்க சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். சிலி நாட்டின் தலைநகர் சாண்டியாகோவில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் உள்ள காண்டாமிருகம் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஒரு குட்டியை ஈன்றது. 5½ கிலோ எடையுள்ள அந்த குட்டி காண்டாமிருகம் நன்றாக உணவு உட்கொள்கிறது. நல்ல உடல்நலத்துடன் உள்ள இந்த வனவிலங்கு நேற்றுதான் முதன்முறையாக சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்காக அனுமதிக்கப்பட்டது. அப்போது அதன் முதல் பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டது. இந்த புதிய வரவான காண்டாமிருகத்தை இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை. பார்வையாளர்கள் பார்க்க அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வருகின்றனர். குட்டி காண்டாமிருகம் முழு வளர்ச்சியடைந்து பெரிய மிருகமாகும் போது அதன் எடை 250 கிலோவாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.